அதுதான் பவர் தான் இருக்காது இதில், அதுதான் ஒரு மேட்ரு இதில். அதுக்குள்ளே கியர் கேட்குதா? ஓ, வண்டி அதுக்குள்ளே 80 வந்துருச்சா? கேடிஎம்க்கு இந்த வண்டிக்கு எப்படின்னா நார்த்துலலாம் வந்து ஒன்று இருக்குது. எப்படின்னா இந்த வண்டி எப்படின்னா நம்ம இது இருக்குங்களே, கேடிஎம் வச்சுக்கிட்டு முடி விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த பசங்கள்லாம் சப்பரின்னுவாங்கள்ல, சப்பரி பாய்ஸ்லான்ட்டு ஒரு மாதிரி பேண்ட்டை தூக்கி போட்டுன்னு ஒரு மாதிரி கேடிஎம் ஓட்டிட்டு ஒரு மாதிரி அவங்கள சப்பரின்ற மாதிரி இந்த புல்லட் ஓட்டுற பாய்ஸ் எல்லாம் எப்படின்னா சொல்லுவாங்கன்னா, அவங்க சொன்னதான் சொல்கிறேன், சும்மா என்ன நீங்கள் என்ன இது எடுத்துக்கூடாது, அது மாதிரி அஃபண்ட் ஆகக்கூடாது சொல்லி புல்லட் பாய்ஸ் யார் வந்து இது சொன்னானே ஒரே விஷயம் வரேன் அவ்வளோதான் முக்கிடுது இருக்குது கைஸ். ஆனால் ஃபாஸ்ட்டாக இல்லை வண்டி, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்குது வண்டி. இந்த புல்லட் ஓட்டுற பசங்களுக்கு வந்து குட்டி பென்னிஸ் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு 3 கீரு கேடிஎம் புட்டிங்கன்னு போகிறதுக்குள்ளே புடிங்கன்னு போயிட்ட பிறகு இது வந்தால் என்ன வரல என்ன. இது வந்து அதிலலாம் வந்து இது வந்து அடிச்சு படுக்க வச்சுருவாங்க இதை. நம்ம பொண்ணு தானே இது, அப்புறம் இல்லை RS ஒரு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்குறேனே. இந்த பொண்ணு நான் ஹாய் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். கேமரா ஓடுதா? ஓடுது. ஹை கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு இமாலயன் இல்லை, ஐயோ ஜிடி அந்த வண்டி ஓட்ட தான் கைஸ் போயிட்டுருக்கேன். எங்கள் மம்மி ஒரு 1.5 hours மதியம் சின்ன பார்க்கில் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் காலையில் நான் ஒரு 2 மணி நேரம் ரீல்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு நான் ரீல்ஸ் பார்க்கவே மாட்டேன் கைஸ். நான் இப்போ இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன், அதுலேருந்து பார்த்தா ரீல்ஸ் வந்து இது எனக்கு தெரிஞ்சவங்க சும்மா ஷேர் பண்ணுறவங்களோட லைக் உங்கள் விருப்பம் தான் பார்க்காதும். ரீல்ஸ் வந்து பயங்கர அடிக்டிவாக இருக்கும் போல கைஸ். பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியல, அது ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்க்ரால் பண்ணினேருன்னு தோணுது. அப்போ தான் எனக்கே தெரியுது, என்னோடய இன்ஸ்டா ஷார்ட்ஸை விட ரீல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. சரியான அடிக்டிவான ஒரு இது போல் கைஸ். அது ஜிடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிறைய ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார் ப்ரோ ஒருத்தர். நான் அந்த வண்டிக்கு மாறிட்டு வராருங்க, ப்ளாக் பண்ணுறேன். இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு கேமரா ஆங்கிள். டியூக்கு இல்லை, என் தம்பி வேறு என்ன டெனாரில் போனானா, டிராஃபிக்கில் எப்படி டெனார் தூக்கிட்டு போகிறது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கின்னு வந்துட்டேன். வெயில் வேறு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போனால் மணி இப்போ 3 அங்கே போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். வேறு பிளாட்டினாவில் வரேன்னா சின்ன வயசில் ஓட்டுற ஞாபகம் வருது. சின்ன வயசு விட்டு 100cc கூட ரேஸ் ஓட்டுவேன் நான் எமகாவில். அந்த மாதிரி இப்போ இவரு வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கின்னு வராரு. பாருங்க, இவரு தான் வரலாமா கடவுள் பிச்சை போடா எச்ச குட் டைம்ஸ் ரோலிங் குளுக்கு ஷாப்பா கண்ணி எனக்கு கொண்டா சிவிக் போதாது குடும்பெல்லாம் போக்கி. அது ஒரு ஃபன்னு, அந்த குட்டி வண்டியில் ஓட்டுறதே தெரியுமா கைஸ், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அது குட்டி வண்டி வந்து சின்னதாக வெயிட் கம்மியாக இருக்கும்ல, நல்லாயிருக்கும். அதுமாதிரி நான் இந்த வண்டி தான் கைஸ் சிட்டியூரில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஈஸி மனோவர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் நினச்ச இடத்துல போடலாம், நினச்ச இடத்துல பார்க் பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக இருக்கலாம்னா எனக்கு இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்கும். டியூக் கூட நான் கொஞ்சம் பார்ப்பேன், ஆனால் டியூக் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் காமன் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது ஒரு 2017 டியூக்கே நான் பெருசாக பார்ப்பாங்க, அதை தான் மீன் பண்ணுறேன். பெருசு கிடையாது, அது நார்மலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தான் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட்லாம் போவேன் டெய்லி என்னோடய யூஸுக்கெலாம். எனக்கு கடைக்கு போகிறது, எனக்கு எதாவது ஒர்க்கு, அதெல்லாம் இந்த வண்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது ரொம்ப சின்ன வண்டி, இது மைலேஜ் பர்பஸ்க்காக ஒரு 200 கேட்டகிரியில் வச்சுக்கலாம், ஒரு 150 to 200 கேட்டகிரியில். R15 மாதிரி எனக்கு இது. R15 வந்து கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும். இது வந்து எங்கள் அப்பாவும் ஓட்டுவார், அதுக்காக இந்த மாதிரி 80 போது பாருங்க. இதுக்கு மேலே என்ன கைஸ் வரும்? 80 is more than enough for our city. நான் கொலைக்கிறேன் நாய் காயில் எல்லாம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும், செம வெயிட்டு கம்மி, மைலேஜ் 50 தரும் கைஸ். இது என்ன தான் எடுத்தாலும் ஏன்னா இவன் பிளாட்டினாவில் லாக் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. மதியம் வந்தாலும் மதியமும் கூட்டமாக தான் கைஸ் இருக்குது. அடையார் ரொம்ப தூரம் எனக்கு 20 kilometers. அதனால தான் ஏன்னா அந்த புடரில் வந்து நான் அப்படி அந்த இந்த சைடு விஷயம் ஏதோ சொல்லுவாங்க கைஸ், ஏதோ ஒரு வியூன்னுவாங்க, பெரஃபில் வியூ. அந்த வியூ எனக்கு ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. நான் ரொம்ப பார்ப்பேன், டக்கு நீங்கள் வந்தாலும் நான் பார்த்துருவேன். நான் இவர் தான் பண்ணாரண்ணா இந்த மாதிரி டெட் டிராஃபிக்காக இருக்கும்போது எதில் ஏறலான்னு வருவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி 100cc ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, 100cc ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் தான் ட்ராபேக், மேலே பட்டு நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி என்ன ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ரீமாலாம் ஓவர்டேக் பண்ண முடியாது. மற்ற வண்டிலாம் கொஞ்சம் பவரில் டக்குன்னு அழுத்தி ஏறிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோலே வந்து கொஞ்சம் கெஸ் இருந்தால் தான் ஓவர்டேக்கே பண்ண முடியும். எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா, எக்கனாமி ஃபன்னுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். எப்படின்னா ஏறலாம், சரின்னு ஏறலாம். ஆனால் என்னென்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக அந்த சல்லுன்னு வச்சு எல்லாம் தூக்க முடியாது. அதே மாதிரி பிரேக்கிங் வந்து ட்ரம்மு. நான் வந்து நிறைய பிரச்சனை என்ன, எனக்கு வந்து ஃபோர்க்கை உடச்சிடுவேன். நான் இந்த வண்டியில் ஃபோர்க்கு மட்டும் இந்த வண்டி ஒரு 10 தடவை நான் பெண்ட் எடுத்துருப்பேன். என்னென்னா வண்டியை நிப்பாட்டுவேன், இப்போ நின்றோம். எல்லாமே இடிச்சு கிடையாது. ஒரு 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து எங்கள் அப்பா ஒரு கீழே போட்டார் வண்டியை. சின்னதாக கீழே போட்டால் கூட வண்டி ட்விஸ்ட் ஆகிரும். ஸ்கூல் ஜோனா அது? அதான் ஓகே. என்ன ஸ்கூல் இது?
ஓகே கைஸ், கீர் கட்டு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த வண்டியை விளையாடலாம். ஆக்சுவலாக நல்லா பர்ஃபெக்டாக கீர் கட் பண்ண ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டு தான் சின்ன வயசு. கீர் கட் பண்ண தெரிஞ்ச அந்த வண்டியை அடிச்சு நிமித்தலாம் கைஸ். ஆனால் கரெக்டாக இருக்கும், கீரு மிஸ்ஸே ஆகக்கூடாது. பாருங்க, கட்டு கொண்டு இருப்போம் ரைட்டாக போயிட்டு எழுத்துறல எவ்வளோ இழுக்கலாம். இந்த வண்டியை என் ஃப்ரெண்டு இழுப்பான், ஒரு பையன் சுதான்னு சொல்லிட்டு 100cc ஃபுல் வலிப்பான். 100ல் போட்டு 100 தான் போவோமே, 100லேயே வைப்பான் கட்டலாம். ரோடு பெசன்ட் நகர் ரோடு தான் கைஸ். ஆனால் சத்தியமாக வேறு லெவல் கைஸ் இந்த ரோடு. மழை வேறு வரும் போல். இப்போலாம் நைட்டில் ஈவினிங் ஆனால் மழை வருது. நான் வேறு ஃபுல்லாக நான் ஆல்ரெடி இந்த ஷோரூம் வந்திருக்கேன். மழை வந்ததுன்னா அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி சொதப்பிடும். மழையிலே இன்றைக்கி எடுப்போம் ப்ளாகு. ஏன் லைட்டை பிடிச்சி நிற்குதுங்க. அப்படி குட் டைம்ஸ் ரோலிங் குளுக்கு ஷாம்பாகனி எங்கடா இருக்குங்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தாண்டி வந்துட்டோம் போலே. ஃப்ரெண்டு தானே நல்லா இருக்குமான்னு கேட்கக்கூடாதா? எனக்கும் ஃப்ரெண்டு இனிமேல் இங்கே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா கண்டிஷன் இல்லை. ஓய்மார் போயிடலான்ட்டாங்க. ஓய்மார் போயிடல கண்டிப்பாக மாட்டேன். டேய் ஓய்மார் எங்கடா இருக்கு வண்டி? எது ஹாலிடேனாமா? பெருங்குடி போகணுமா? சரி ஓகே, நான் போயிடுறேன்டா. நான் போயிட்டு கால் பண்ணுறேன். ஆமாண்டா, பிளாட்டினால் தானே வந்தேன். ஏன்டா பிளாட்டினால் வரக்கூடாதா? டேய் GT 650க்கெலாம் உங்களுக்கு பிளாட்டினா போதுன்றா, சூப்பர் பைக்கா. டே இருடா, இப்போ நான் வேறு மூடில் இருக்க வந்து ரேஸ் பண்ணுறேன். அக்கா அந்த ஷாலை பிடிங்கக்கா. வழியில் ஒரு ஹியூமனிட்டி சொல்கிறா சொல்லிட்டு இருந்தேன். அந்த வண்டி எதுவும் கலாய்க்கல நினைக்கிறேன். அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த வண்டியில் ஃபேன், அதனால தான் அந்த வண்டி வந்து தப்பாக மோட்டி பார்த்து சொல்கிறேன். ஆனால் காலைல போகும்போதே சொன்னான் 10 போங்கன்னா, அதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் எந்த வண்டியில் வேணால் போகலாம் கைஸ். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்கள் ஓட்ட தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க பைப்பர் ஒரே காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இவன் ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா அப்படின்றது தான். அந்த உள்ளே இருக்கிற சில பேர் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டலாம் வண்டியில் எவனா வாங்க போகிறான், இவனுக்கு கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க பிஹேவ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனலுடைய ஒரு பர்சன் டு பர்சன் தான். இப்போ அங்கே வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுடைய ஒரு பர்சனலான ஒரு சாய்ஸ் தானே தவிர அது யூ டோன்ட் நீட் டு டேக் இட் அஸ் பர்சனல். தட் டசன்ட் டிஃபைன் தட் யூ ஆர் லைக் நாட் ஒர்த் ஃபார் தட் லைக் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பாய்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. என்கிட்ட பேசுனாங்க கொஞ்சம் பாய்ஸ், அவங்களுடைய வெம்பல் சென்டர் சொன்னாங்க. நெவர் திங்க் லைக் தட் கைஸ். காசு கொடுத்து வாங்குறோன்னா நம்ம அந்த வண்டியை ஓட்டி தான் பார்க்கணும். நான் பண்ணுறேன்னா அது வேறு, நான் ரிவ்யூ கேட்குறேன். எனக்கு கான்டாக்ட் இருக்குது கொஞ்சம், இப்போ வேலை பார்க்குறாங்க, அதனால் நான் வந்து வாங்கி ஓட்டுறேன். ஓகே நான் கோயம்பேடு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய், டேக் கேர். ஃபுல் வெளியே வச்சுட்டான் போட்டு எம்டி. ஆக்சுவலாக இந்த வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிராஃபிக்லாம் மாட்டா எம்டி அது கும்டியாது கும்சமெல்லாம் கைஸ். இந்த வண்டி நான் சொல்லிட்டு ஓட்ட தெரிஞ்சு சொல்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக அடிக்க தெரியும்னா லீடு கொடுக்கலாம். ஸ்கெட்ச் மாட்டாமல் டிராஃபிக்கில் தான் சொல்கிறேன் கைஸ். மறுபடியும் இந்த வண்டியில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது கைஸ். இதில் என்ன 4 ஸ்பீடு இந்த வண்டி. 5 ஸ்பீடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதறாமல் போகும் வண்டி, இல்லை கதறிடும். அம்மைங்கோ கீர் கட்டு டபுள் பிக்சர் அம்மா எச்ச அஃபி மை குட் டைம்ஸ் ரோலிங் குளுக்கு ஷாம்பாகனி எனக்கு கொண்டா சிபிக் போதாது கூட்டுங்க லம்போகினி. ஐயோ இப்போ நான் வேறு அங்கே போய் இந்த ராயல் என்ஃபீல்டு எடுத்துனா கீர் வேறு எனக்கு வச்சுக்குமே. அதுவும் காலைல 10 வந்து வலிக்கிறான் பாருங்க. ஃபுல் வெளி இல்லைப்பா, எம்டி போயிடும்னு நினைக்கிறேன்ப்பா. டிராஃபிக்காக இருந்தால் மட்டும் தான், சும்மா விளையாட மட்டும் தான் எம்டி போயிடுங்க. சாரி பாருங்கள், ஃபோனு நட்டு ரோட்டில் ஃபோன் உங்களுக்கு பெட்ரோல் இல்லாமல் தான் போடணுமா? பெட்ரோல் ஊற்றுறியா நீ? ஒரு 3 லிட்டர் போட்டுக்கணும். பரவாயில்ல, கேட்டதான் கொடுக்குறாங்க கைஸ் வண்டி. டபுள் பிச்சை சொல்லிட்டா கேச்சா. எத்தனை லிட்டர் பையா அது? லிட்டருக்கு 20 தருமா? 2 லிட்டரை கரைச்சிட்றான். அப்போ 1/2 லிட்டரில் வாண்டுறியா? மூடிட்டா தமிழ் புரியல. இல்லை வா நான் ஏன்றாரு. நான் கொஞ்சம் நேராக தான் வருவேன், கொஞ்சம் லாங்காக போயிட்டு தான் வருவேன். ஏன் புரியல? ஃபார்மா ஃபில்அப் பண்ணுற கூட ஒன்றும் இல்லை கைஸ். ரொம்ப லாங்கு போகணும் இருக்காது, என் டெஸ்ட் அலர்ஜிக்கா. கொஞ்சம் லாங்கு போனோன்னா இது ஒன்று ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணணுமா. சூப்பர் பைக் கூட எல்லாம் பண்ணல கைஸ். இவங்க அவ்வளோ ஃபார்மோட வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லது தான். இப்போ எல்லாருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃபார்ம் அப் பண்ணலாமா? கீர் வேறு மாறிடணும் இப்போ. ஓ என்னடா கீர் இப்படி இருக்குது? வண்டி அழகாக இருக்குது கைஸ், எனக்கு சூப்பராக இருக்குது. செயின் லூப் தான் பண்ண மாட்டாங்க கைஸ். இந்த வண்டி வெயிட் கம்மியாக தான் கைஸ் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் பவர் தான் இருக்காது இதில், அதுதான் ஒரு மேட்ரு இதில். என்னடா அதுக்குள்ளே கீர் கேட்குதா? ஓ வண்டி அதுக்குள்ளே 80 வந்துருச்சா? எத்தனாவது கீரில் இருக்க? 80 போகுது ஃபஸ்ட்டு கீர்லையேவா? 80 போனது தெரியலையேடா. இருங்க பார்க்குறேன். குட் டைம்ஸ் ரோலிங் குளுக்கு ஷாம்பாகனி 70 போகுது ஃபஸ்ட் கீரில் வண்டி. ஓகே இதில் கிக் ஷிஃப்டரு ஆட்டோ ஃப்ளிப்பரு எதுவுமே வராது போல் கைஸ் இதில்.
இந்த வண்டியை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இந்த வண்டிக்கு எனக்கு ஒரு சின்ன ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி எனக்கு இருக்கிற இதெல்லாம் சரியாக வைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணல. ஓகே, வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி போனால் வண்டி ரவுட்டில் காட்டுறேன் கைஸ். இந்த வண்டியை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த இதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், ஜிடி ரிவ்யூ போடுங்க. அவருக்கு தான் இந்த வீடியோவே கொஞ்சம் நான் அடாப்ட் ஆகிக்கிறேன் ஃபஸ்ட்டு வண்டியோட. ப்ரோ உனக்கு அதான் ப்ரோ இந்த வீடியோவே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ப்ரோ. ரொம்ப நாளாக கேட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தங்கம். ஓகே, கீரெல்லாம் ஏடா கூடமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வேறு ஏதோ வந்து கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த இன்ஜின் வந்து வெளியே வருது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 650 cc கைஸ். இந்த வண்டி 600. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 600 cc ஹார்ஸ் பவர் வர வண்டி மாதிரி கிடையாது. இது நம்ம கேடிஎம் மாதிரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு பிடிக்கும். பட் வந்து எனக்கு வந்து பிஹெச்பி கலந்த டார்க் தான் பிடிக்கும். வெறும் டார்க் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த வண்டி என்ன மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 4 lakhsக்குள்ளே கொடுத்துருவாங்க. பிஹெச்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு. இதே 600 cc இந்த வண்டியை நீங்கள் கவாசாக்கி நிஞ்சால் எடுத்தாலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது 600 கேட்டகரியில் எடுத்தாலோ 10 லட்ச ரூபா கொஞ்சம் வண்டி எடுக்க முடியாது. இது வந்து அந்த பவர்லாம் இல்லாமல் அந்த டார்க் அந்த பீக்கான வண்டிங்க இருக்கிற டார்க்கை மட்டும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது காரணம் ஒன்றும் கீரே மாற்றலை கைஸ். நான் நல்லா ஓடுது வண்டி. ஆக்சுவலாக இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன கொடுத்தாங்கன்னா வந்து ஒரு சின்ன பேப்பரில் சைன் வாங்கினாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கும் நீ தான் பொறுப்புன்ற. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னதான் பண்ணுற நீனு? ஓகே, நம்ம இப்படியே போயிடலாம் வாங்க. டிராஃபிக் ஆகிடுச்சு கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இந்த வண்டியை பற்றி சொல்கிறது. எனக்கு இந்த வண்டி மேலே இந்த தாட் என்ன, புல்லட்லாம் வந்து வேகமாக போகாது. இந்த புல்லட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாக இருக்கும், கார் நீங்களாம் வைக்க முடியாது, வெயிட்டு அப்படின்ற மாதிரி என்னோடய தாட். இதெல்லாம் வண்டி எப்படி இருக்குன்ற ஃபீல் நான் சொல்கிறேன். ஏருக்கு வந்து எனக்கு அந்த மேபி நான் இப்போ கவாசாக்கி ஓட்டுறது தெரியல, அவ்வளோ வெயிட் ஃபீல் ஆகல. ப்ளஸ் எனக்கு இந்த மாடலில் அந்த கஃபே ரேஸ் இருந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இது வந்து கஃபே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து அந்த ஆக்சுவலாக அந்த விஜய் தேவர்கொண்ட ஒரு படத்தில் வருவார், மிங்கே காவாலே ராஷ்மிகா வண்டியில் வச்சு தள்ளிட்டு போவார். இந்த வண்டியை தள்ளுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். எப்படி ராஷ்மிகா வச்சு தள்ளனா அப்போலான்னு தெரில. அதான் அந்த வண்டி தான் இது. இந்த வண்டி மேலே எனக்கு அப்போதே வந்து லுக்கு கண்ணு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸும் இருக்குது. நம்ம சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நான் இந்த வண்டி வந்து 390 காம்படிஷன் தான் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய வந்து இப்போ நம்ம ஊரில் பவர் இருக்குப்பா, பவர்லாம் இருக்குது. ஆனால் அந்த குவிக் ஷிஃப்டர்லாம் இல்லாததான் காண்டாக இருக்குது. ஆமாம், ஓரளவு மெனுவர் பண்ணலாம் கைஸ். வச்சு வறுக்க முடியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வறுக்கலாம்னு நினைக்கிறேன். போலீஸ் இருப்பாங்க இங்கே, தூக்கிடுவாங்க என்ன அலேக்கா. ஓகே, நம்ம கொஞ்சம் பெரிய ரைடு தான் கேட்டிருக்கோம். பொறுமையாக போயிட்டு வரலாம், ஒன்றும் இல்லை. பெட்ரோல் 2 முள் இருக்குது. ஸோ போயிட்டு வரலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே பொறுமையாக இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை வளைச்சி பார்ப்போம். ஓகே, ஒரு பிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கலாம்ப்பா. இதில் பிக்கப் இருக்குது கைஸ், வண்டியில் பிக்கப் இருக்குது. ஆனால் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 0. பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தெரியுது. நான் அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு இது நல்லாயிருக்கு கைஸ். டெய்லி நான் ஓட்டின அந்த பழைய வண்டி நான் முதல்ல ஓட்டியிருக்கேன் ஜிடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஃப்ரண்ட்லேயே தெரியும். ஆனால் இதில் வந்து மனுவர் பண்ணுற அளவு புல்லட் எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹேண்ட்லேயே பண்ண முடியாது. ஒரு மாதிரி என் ஃப்ரெண்டெல்லாம் ஓட்டுவான், சுதாகர பேருக்கு அவன்லாம் ஓட்டுவான், வச்சு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவான். இங்கே வரேன். ஓகே, ஆக்சுவலாக குவிக் ஷிஃப்டர் இல்லைனாலே, ஃபாஸ்ட்டான ஷிஃப்ட்டு பண்ண முடியலனாலே அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வண்டியிலே வராது கைஸ். இவ்வளோ பவரான வண்டியாக இருந்தாலும் சரி, அது காரும் சரி பைக்கும் சரி, என்ன தான் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தாலுமே டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷனில் தான் நல்லா ஃபெயிலே ஆகுமே. அப்படியே தொட்டா சும்மா சலக்குன்னு வண்டி மாறணும். ஏன்னா அதில் தான் நம்மளுடைய ஆக்ஷனே வந்து நிறைய அதில் அடங்கியிருக்குமே. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் ஒரு க்ரூசர் பைக். இது அப்படியே ஹைவேல உட்காந்து அந்த டார்க்கை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே போவாங்க தெரியுமா. டார்க் ஃபீல் பண்ணுறது மட்டும் தான். டார்க்குன்றது அப்படின்னா அது ஒரு புல். இது ஆக்சுவலா பிஎஸ்பின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்த உடனே கிளம்புறது மேலே. டார்க் இருக்காது, அந்த புல் பவர் இருக்காது, அந்த சுறுசுறுப்பாக இருக்கும் வண்டி ரொம்ப. இது வந்து அந்த சுறுசுறுப்பாக இருக்காது இந்த வண்டி. அது எனக்கு தெரிஞ்சதில் மேலே இதில் சொல்கிறேன் நான் வேலை. அப்புறம் கீர் பாக்ஸ் தான்ப்பா வேஸ்ட்டு. இதில் கீர் பாக்ஸ் தான் வேஸ்ட்டு. கீரு தான் ஆக்சுவலாக எப்படின்னா ஃபோன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைலண்ட்டில் போட்டுறாருங்க. ஒரு வேலை நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் வந்து இது ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு வரும். நல்லா கொஞ்சம் வந்து எனக்கும் ரொம்ப
எஃபர்ட் இருக்குது இப்போது. என்னென்னா வந்து ஒரு இன்னொரு விஷயம், இப்போ நம்ம கேடிஎம்க்கு இந்த வண்டிக்கு எப்படின்னா நார்த்துலலாம் வந்து ஒன்று இருக்குது. எப்படின்னா என் ஃப்ரெண்டு இங்கே வச்சுருக்காங்க, அவன்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவான். இந்த வண்டி எப்படின்னா நம்ம இது இருக்குங்களே, பேர் என்னது, கேடிஎம் வச்சுக்கிட்டு முடி விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த பசங்கள்லாம் சப்பரின்னுவாங்கள்ல, சப்பரி பாய்ஸ்லான்ட்டு ஒரு மாதிரி பேண்ட்டை தூக்கி போட்டுன்னு ஒரு மாதிரி கேடிஎம் ஓட்டிட்டு ஒரு மாதிரி அவங்க சப்பரின்ற மாதிரி இந்த புல்லட் ஓட்டுற பாய்ஸ் எல்லாம் எப்படின்னா சொல்லுவாங்கன்னா, அவங்க சொன்னதான் சொல்கிறேன், சும்மா நீங்கள் என்ன எதுவும் எடுத்துக்கூடாது, அது மாதிரி அஃபண்ட் ஆகக்கூடாது சொல்லிடுறேன். என்னென்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஹேவ் புல்லட் பாய்ஸ் யார் வந்து எதுவும் சொன்னானே ஒரே விஷயம் வரேன் அவ்வளோதான் முக்கிடுது. பவர் இருக்குது கைஸ், ஆனால் ஃபாஸ்ட்டாக இல்லை வண்டி, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்குது வண்டி. அதே மாதிரி பவர் வந்து தூக்கி அடிக்குது ஒரு மாதிரி சில இடத்துங்களில். ஓகே, ஓகே. அப்புறம் எப்படின்னா இனிமேல் கிளச்சை பிடிச்சி அப்படியே மாற்ற வேண்டி தான். ஓகே, என் ஸ்டைலில் மாற்ற வேண்டி தான் இப்போது புல்லட்டை மாற்றுற மாதிரி. ஓகே, அப்போ தான் எனக்கு ஏற்ற மாதிரி ஓட்ட முடியல, ஓட்ட முடியாது. 650 கண்டிப்பாக வேணும் கைஸ். என்னென்னா பாய்ஸ் வித் ஸ்மால் பெனிஸ்னால் லைக் இந்த புல்லட் ஓட்டுற பசங்களுக்கு வந்து குட்டி பெனிஸ் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு தான் அவனுங்க இந்த சவுண்டை போட்டு வந்து இது பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமனான ஒரு மீம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியாது, அவன் பசங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த டாக்கிங் இஸ் ஓவர். இப்போ நான் வலிக்கிறேன். பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ், பிரேக் இருக்குது இந்த வண்டியில். அப்படியே ஏறுது, டாப் அண்டில் உட்காந்துருக்கு. கேடிஎம் கிட்டலாம் இந்த வண்டி ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இது வந்து நீங்கள் ஹைவேஸில் நிற்க வச்சு வேணால் விட்டால் பவரில் கேடிஎம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பெரட்டி போடும் போதெல்லாம் இந்த வண்டியை கேடிஎம்க்கு வந்து பழுக்குன்னு வச்சிரும். அந்த பக்கம்ன்ற மாதிரி ஆக்கிடும். இந்த வண்டியை அசிங்கப்படுத்திடும் ஒரு மாதிரி, பேச முடியாது இந்த வண்டியெல்லாம் கேடிஎம் கிட்ட. அந்த ஆங்கிள்லாம் ஸ்ட்ரெச்சில் மேபி இந்த வண்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரில இது எவ்வளோ பிஹெச்பி, என்ன பவர், எவ்வளோ டாப்பு போகுன்றதெல்லாம். பட் நம்ம எல்லா இடத்துலையும் டாப்பே போக முடியாது. இனிஷியல் பிக்கப் வந்து ஃபஸ்ட்டு 3 கீர் கேடிஎம் பாருங்கள் ஆக்சிடெண்ட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு 3 கீர் கேடிஎம் புட்டிங்கன்னு போகிறதுக்குள்ளே புடிங்கன்னு போயிட்ட பிறகு இது வந்தால் என்ன வரல என்ன. ஃபஸ்ட்டு 3 கீர் கேடிஎம் வந்து ப்ரூட்டலாக இருக்கும் கைஸ். கேடிஎம்மு, டுக்காட்டி, இந்த வண்டிங்க எல்லாமே பிஎம்மும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் பிஎம் ஓட்டு சொல்கிறேன். ஓட்டம் வரைக்கும் கேடிஎம்மும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கீர் ஒரு மாதிரி துள்ளிற வண்டி. இது வந்து அந்த அதிலலாம் வந்து இது வந்து அடிச்சு படுக்க வச்சுருவாங்க. இதை நான் நல்ல தூரமாக தான் கேட்டு வந்துருக்கேன், வேணால் பெட்ரோல் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வண்டியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஓகே, பின்ன ஓகே. நம்ம பொண்ணு தானே இது, அப்புறம் இல்லை RS ஒரு ஆமாம் பொண்ணு தான், வெறித்தனமாக ஓட்டுறாங்களே. அப்புறம் கூட சரியான வண்டி கைஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்குறேனே, இந்த பொண்ணு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாய், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். ஆமாம் கைஸ், க்ளவுஸ்